இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இந்த மாசம் நவம்பர்ல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்றதுக்கான நியூ வெப்சைட்டை இப்போ இபிஎஃப்ல இருந்து லான்ச் பண்றதா அப்டேட்டட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் ஃபுல் ஒர்க்கிங்ல வரல. ஸோ அவங்களோட எக்ஸ் வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதை அஃபிஷியலா அப்டேட்டட் பண்ணியிருக்காங்க. நியூ கேட்வே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இபிஎஃப்ஓட நியூ வெப்சைட்டை நீங்க இங்க பார்க்க முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா நியூ வெர்ஷன். இதுலேயே பாத்தீங்கன்னா நியூ வெர்ஷன் ஓல்டு வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். ஓல்டு வெர்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலா நீங்க எப்பவுமே இதுக்கு முன்னாடி லாகின் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்களா, ஸோ அந்த வெப்சைட் மெம்பர் ஹோமுக்கு போகும். ஸோ இது மூலமா நம்ம நார்மலா அப்ளை பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போகலாம். சேம் ப்ரொசீஜர் தான். பட் நியூ வெர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படின்றதுல இதுதான் நம்மளோட சைடு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடியா லாகின் பண்றது, சர்வீஸ் டீடைல், டெத் கிளைம், கிரீவன்ஸ், யூமேங் ஆப், இதை பத்தின எல்லா டீடைலும் கொடுத்துருக்காங்க. இதுலயே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனையும் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ எம்ப்ளாயி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஏஎன் ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம உள்ள என்ட்ரி ஆனா அதுக்குன்னு தனியா ஆப்ஷன், அதுக்கப்புறம் பாஸ்புக்கை செக் பண்றதுக்குன்னு தனி ஆப்ஷன், அதுக்கப்புறம் கேஒய்சி அப்டேட்டட் பண்ணணும்னா அதுக்கு தனி ஆப்ஷன், வித்ட்ராவல், இந்த மாதிரி தனித்தனியா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு இதா நம்ம கிளிக் பண்ணி நம்ம உள்ள போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதே இது ஓல்டு வெர்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வருவீங்க. ஸோ நார்மலா நம்ம இதுல ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அது பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்றதுக்கான அந்த மெம்பர் ஹோம் பேஜுக்கு அது ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாவே ரெடி ஆகல. ரெடி ஆனதும் பாத்தீங்க அப்படின்னா நியூ வெர்ஷன் லான்ச் ஆகலாம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. நியூ வெர்ஷன் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன், எக்ஸாம்பிளுக்கு வித்ட்ராவல் இல்ல கேவிசி அப்டேட் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா சடனா ஓப்பன் ஆகுது. ஒரு சில டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகுறது இல்லை. இதுல பாத்தீங்கன்னா லோட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகல. இந்த மாதிரியான இஷ்யூ இருக்குது. ஏன்னா இது இன்னும் ஃபுல்லா லான்ச் ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இங்க நம்ம லாகின் பண்றதுக்கான அந்த பேஜுக்கு தான் போகும். நியூ வெர்ஷனா இருந்தாலும் சரி, ஓல்டு வெர்ஷனா இருந்தாலும் சரி, நீங்க இங்க எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் இந்த ஒரு மெம்பர் ஹோம் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு தான் வரும். மறுபடியும் நீங்க உங்களோட யூஏஎன் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன் இன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இதே இது நீங்க எம்ப்ளாயரா இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன் ஒவ்வொன்றும் இங்க தனித்தனியா காமிக்கும். பர்டிகுலரா நீங்க அதை கிளிக் பண்ணலாம். ஆனா இதுல எந்த இதை கிளிக் பண்ணாலும் அது ரீடைரக்ட் ஆகுறது என்னவோ பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த மெம்பர் ஹோம் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது. ஆப்ஷன் மட்டும் தான் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பென்ஷனியரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல போயிட்டு நீங்க உங்களுக்கான டீட்டெயிலை செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனையும் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா இந்த ஒரு வெப்சைட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அடுத்து வரப்போற நியூ வெர்ஷன் இதுதான். ஓல்டு வெர்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன். இதுல நீங்க எதை கிளிக் பண்ணாலும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஓசி அப்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இசிஆர் இருக்கும், இ பாஸ்புக் அப்படின்னு இருக்கும். இதுல எதை கிளிக் பண்ணாலும் அது உங்களுக்கு மெம்பர் ஹோமுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். அதே மாதிரி தான் நியூ வெர்ஷன்லையுமே இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டா ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் அதை நீங்க கிளிக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அது இந்த ஒரு வெப்சைட்டுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இதுன்னு தெரியல. இதுதான் நியூ வெர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய அப்டேஷன் வரலாம். இது தவிர உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது கேவிசி அப்டேஷன் பண்றதுலயோ ஆக்டிவேஷன் பண்றதுலயோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுக்கான யூடியூப் வீடியோஸும் இதுல அப்டேட்டட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வித்ட்ராவல் இபிஎஃப்ஓ அப்படின்னு இதை கிளிக் பண்ணோம்னா அது அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுற அளவுக்கு இவங்களோட வீடியோஸ் இருக்காது. ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருவாங்க. அது ஒன்று இங்கிலீஷ்ல இருக்கும் இல்லை ஹிந்தியில இருக்கும். இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல தெரிஞ்சா மட்டும்தான் இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி தமிழ்ல இது வரைக்கும் அவங்க வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ இதுல அந்த மாதிரி
மாதிரியான வீடியோஸையும் பார்க்கறதுக்கான ஆப்ஷனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன், நியூ வெப்சைட்டு வந்து இதுதான். மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கான டீட்டெயில், அதுக்கப்புறம் பென்ஷன் இயர் டீட்டெயிலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே ஒரே வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒர்க்கிங்கில் வரல, கம்மிங் சூன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபுல்லாகவே இது வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஓல்டு வெர்ஷனுக்கு பதிலாக நியூ வெர்ஷன் வந்து லான்ச் ஆகலாம். இப்போ வரைக்கும் ஓல்டு வெர்ஷன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த கண்டிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. நியூ கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நியூ வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து இதில் அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட். ஸோ இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போகிற காலங்களில் உங்களோட நியூ வெர்ஷன் வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து நம்மளோட ஐடியை வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் லாகின் பண்ணுற ப்ரொசீஜர் அதில் எந்த சேஞ்சஸும் வரல. வெப்சைட்டோட மெயின் இன்டர்ஃபேஸில் மட்டும் வந்து நியூ அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.